பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அவருடைய கிருபை மட்டும் நம்மளுக்கு போதுமானதாய் இருக்கிறதற்காய் தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ நாட்களாக அவரை நாம் மறந்து வாழ்ந்து வருகிறோம். தேவனை துதிக்கிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் அவருடைய சங்கீதங்களை பாடுவதிலும் மறந்து விடுகிறோம். மறந்து விடுகிறது மாத்திரமல்ல, அவைகளை நாம் நினையாமலும் போகிறோம். அவரை சொல்லி துதிப்பதும் வேதம் வாசிக்கிறதையும் அவருடைய பாடல்களை பாடுவதையும் குறித்து நாம் கொஞ்சமும் மனதில் வைக்காமல் சிந்திக்காமல் வாழ்ந்து வருகிறோம். அப்படி கிறிஸ்து நம்மேல இரக்கமுள்ளவராய் மனதுருக்கமுடையவராய் இராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் போதுமானதாய் இருக்கிறது. வானத்திலே மழையை பூமிக்கு மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் மழை பொழிகிறது. அதுபோல தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை தேடாதவர்களுக்கும் கூட கர்த்தர் நன்மை செய்கிறவராய் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை மறந்து விடுகிறார்கள். அப்படி ஒரு பொழுதும் நாம் இருக்கக்கூடாது. நாம் சுவாசிக்கிற சுவாசம் அவருடைய பெயரை சொல்லிதான் நாம் சுவாசிக்கிறோம். அதை ஒருபொழுது நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவருடைய வார்த்தையை சொல்லி நம்முடைய மூச்சு நின்று போனால் நாம் பிணமாக மாறிவிடுவோம். அப்படி கர்த்தர் வைக்காதபடி நீடிய ஆயுள் நாட்களை கொடுத்து நம்மளை அரவணைத்து அவருடைய பாதப்படியிலே நம்மை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார். அவர் நம் மீது அன்பு செலுத்தவில்லை என்றால் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்க முடியாது. அவர் நம் மீது அன்பு செலுத்தினபடியினாலே வாரினால் அடிக்கப்பட்டு முற்கிரீடத்தினாலே தலையிலே சூட்டப்பட்டு ஆணினாலே தன் கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்டு கோரமான இதோ ஐயோ என்று வாயிலே அடித்து கொள்ளும் அளவுக்கு அவருடைய தியாகம் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை நினைவு கூறுங்கள். அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். பாவத்திலே வாழ்கிற நம்மை தேவன் விட்டுவிடாமல் மனம் போன போக்கிலே வாழ்வோம், இஷ்டம் போல ஜீவிப்போம் என்று சாத்தான் கொடுக்கிறதான எண்ணங்களிலிருந்து பாவ செயல்களிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார். அவருடைய அன்புக்கு மேலானது ஒன்றுமில்லை. அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறதை அறிந்து உணர்ந்து அவரை துதிக்கிறதை மறந்து விடாமல் எப்பொழுதும் அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களால் நாம் வாழ்ந்து வர இன்று முதற்கொண்டு தேவனை துதிக்கிறதையே நான் முதலிடமாய் கொண்டிருப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். தேவனை துதிக்கிறது எதற்காக? ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல ஆத்மாவாக வாழ்வதை
கர்த்தர் விரும்புகிறார். விபச்சார பிடியிலே அகப்பட்டு குடிக்கு அடிமையாகி கொலைபாதகனாய், திருடனாய், கள்ளனாய், பொய்யனாய், கோள் சொல்லி திரிகிறவனாய், தாய் தகப்பனை துக்கப்படுத்துகிறவனாய், உருவாக்கின தேவனை நன்றியற்றவர்களாய், துதிக்க கூடாதபடி இராதபடி பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. அப்படிதான் கர்த்தர் விரும்புகிறார். இப்படி நாம் வாழ்கிறதின் நிமித்தமாக நமக்கு எந்த தீங்கும் வராது, எந்த துக்கமும் நம்மளை தொடாது, அசுத்த ஆவியின் கிரிகள் நம் வாழ்க்கையிலே மேற்கொள்ள முடியாது. அப்படி நம்மளுக்கு கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள் நேரிட்டாலும் கூட, விபத்துகள், துக்கங்கள் நமக்கு வந்தாலும் கூட, அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நம் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்காகத்தானே நல்லவனாய் வாழும் மகனே, பரிசுத்தமாக நீ இரு மகனே என்று நமக்கு புத்தி புகட்டுகிறார். இந்த வழியிலே வாழ்ந்து வர உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இதோ இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வசனத்தின் வார்த்தைகளை நாம் பின்பற்றி வர, அவர் மீது விசுவாசம் வைத்து பாவ வழியிலே வாழ்ந்து கெட்டு போகாமல் கர்த்தரிடத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவரை தொழுது அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நாமும் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து உலகத்திலே ஒரு சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உரிமையாளர்களாய் நாம் முத்திரையை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமம் நம் ஒவ்வொருவரின் மீதும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.